அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, வெள்ளை குடை. என்ன கதை? வெள்ளை குடை. சரிங்களா? வெள்ளை குடையில் என்ன நல்லா வரப்போகுதுன்னு சொல்ல போகிறேன். எலியை பற்றின கதை. ஒரு அம்மா எலி, ஒரு குழந்தை எலி. அம்மா பிள்ளை 2 பேர் எலி. சரிங்களா? அது ரெண்டும் என்ன பண்ணுச்சான், எப்போவுமே அம்மா பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க, இது பண்ணுவாங்க, அந்த மாதிரிங்க. இப்போ சம்மர் வந்துருச்சு இல்லைங்களா? கோடை விடுமுறைக்காக நான் அத்தை வீட்டுக்கு போகணுமா, நம்ம 2 பேரும் போகணும், என்னை அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அவங்க அத்தை வீடு எங்கே இருக்குதுன்னா, பெரிய மலை மேலே இருக்குதான். ஸோ அங்கே போகணுன்னா ஒரு மலையை தாண்டி போகணும், ஒரு ஆறு தாண்டி போகணும், நம்ம யாரோட துணையும் இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எலி சொன்னதான். உடனே அதுக்கு குட்டி எலி சொன்னதான், என்னுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்கம்மா, அவங்க கண்டிப்பாக நம்ம இந்த பாதையை கடக்கிறதுக்காக உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அது உன்னுடைய நண்பர்கள் யார், எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு அம்மா எலி கேட்டுச்சான். உடனே இந்த குட்டி எலி சொல்லிச்சான், ஒன்று ஆமை, இன்னொன்று குரங்கு, 2மே என்னுடைய நண்பர்களுமா. ஆற்றை கடக்க ஆமையும் மலையை கடக்க குரங்கும் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை வர சொல்லி ஆமை மேலே அம்மா எலியும் குட்டி எலியும் ஏறிக்கிட்டாங்களாம். உடனே ஆற்றை கடந்து போயிட்டாங்களாம். ஆமை தண்ணிக்குள்ளே போய் இருந்தான். அடுத்தது மலையை கடக்கணும் இல்லையா, அப்புறம் குரங்கு மேலே ஏறிக்கிட்டாங்களாம். குரங்கு தாவி தாவி போய்கிட்டே இருந்ததான். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல மழை வந்துருச்சா. மழை வந்ததுமே உடனே என்ன செஞ்சாங்க, அங்கே ஒரு குகையில் தங்கி இருந்து பொழுது வெடிஞ்சதும் எந்திரிச்சு நடுக்க ஆரம்பித்தாங்களாம். கொண்டு போய் மேலே விட்டுடுச்சா. திரும்ப அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே அங்கே பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணாங்களாம், இவங்க நடந்தே வந்துடலாம், போகும்போது மலை ஏறும்போது தானே கஷ்டம், இறங்கும்போது ஈஸியாக இருக்குல்ல, நடந்தே வந்துட்டு இருக்கும்பொழுது திரும்பவும் மழை வந்துருச்சான். அச்சோ மழை வந்துருச்சு, லேசாக தூரல் வந்துருச்சு, என்ன செய்யலான்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அங்கே அழகழகாக வெள்ளை வெள்ளையாக காளான் பூத்து கிடந்தா. எலி குட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அது குடை தானே. ஸோ இந்த மலையிலேருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன செஞ்சதுன்னா, அந்த காளான்களை பறித்து குடையாக பிடிச்சிக்கிச்சான். பிடிச்சதை என்னது மலையிலேருந்து அதை நனையாமல் பாதுகாச்சுருந்ததான். ஸோ அதுக்கு ஒரே ஒரு சந்தோஷமாக அப்படியே அம்மா எலியும் குழந்தை எலியும் அந்த காளான் குடையை பிடிச்சிக்கிட்டு பாதுகாப்பாக கீழே இறங்கி வந்துட்டாங்களாம், மலையை கடந்து வந்துட்டாங்களாம். அப்புறம் திரும்பவும் ஆமையோட உதவியோட ஆற்றை கடந்து அவங்க வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. இதுதான் வெள்ளை குடையோட கதை. இன்றைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி. நன்றி.